Hey beautiful souls, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader MG. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உங்க லவ்ட் ஒன் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்களா அண்ட் அவங்க உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? டூ லைக் மை வீடியோஸ், do subscribe my channel. All my videos are only for true relationship. Let's see. Think about this person. Say this person name 3 times. Imagine them. Say this. A new cycle, new beginnings coming for you. New chapter. Say this. Definitely this person thinking about you. This person could be earth sign, you could be earth sign, water sign and fire sign, Virgo, Capricorn, Aries, Leo, Scorpio, Pisces. உங்கள் லவ்ட் ஒன் எப்படி இருக்காங்கன்னா கரண்ட்லி டபுள் மைண்டடாக இருக்காங்க. நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து அவங்க வாக்கவே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ப்ளஸ் இந்த கனெக்ஷனை விட்டு வாக்கவே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்களை மிஸ் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, இம்மிடியட்லி ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, சம்டைம்ஸ் நோ ஆக்ஷன்ஸ், டபுள் மைண்டட். வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். ஐம் கெட்டிங் த வேர்ட் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். உங்கள் லவ்ட் ஒன் வெயிட் பண்ணிகிட்டே வாட்ச் பண்ணுறாங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு வாட்ச் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் பர்சன் வெயிட்டிங் ஃபார் யூ. தேர் ஆர் சீக்ரெட்லி வாட்சிங் யூ. டிஸ்டன்ஸ், சீக்ரெட் அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் or friends. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறாங்க. திஸ் பர்சன் க்யூரியஸ் அபவுட் யூ. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்னை மிஸ் பண்ணுறீங்களா இல்லையா. தே ரியலி வாண்ட், அவங்களுக்கு அது தெரிஞ்சுக்கணும். That's why they are watching you silently and secret. உங்கள் லவ்ட் ஒன் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது, இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். சைலண்ட்டாக இருக்காங்க இந்த பர்சன். உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க, அவங்க சைலண்ட்டாக இருக்க மாதிரி. அவங்க சைலண்ட்டாக இல்லை, அவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி. உங்கள் தாட்ஸ் அவங்களுக்கு இல்லை, அவங்க வாக்கவே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஃப்ரேம் பண்ணுறாங்க. திஸ் பர்சன் ஓவர் திங்கிங் அ லாட், டபுள் மைண்டட். பிஃபோர் ஐ செட் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ். ஓவராக பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க, ஓவராக நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்கன்னா தே நோ வெரி வெல் நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்து வாக்கவே பண்ணலன்னு. நெகட்டிவ் திங்கிங் எப்படி இருக்குன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, அந்த மாதிரி. தேர் இஸ் அ ஈக்குவல் ஃபீலிங்ஸ், ஈக்குவல் லவ், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்கன். இன் திஸ் கனெக்ஷன் ஒன் பர்சனுக்கு லவ் இருக்குது, அனதர் ஒன்னுக்கு லவ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, மிஸ் பண்ணல, அப்படி இல்லை. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் லவ் இருக்குது. சம்டைம்ஸ் உங்கள் லவ்டு ஒன் அவங்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வரப்போ அவங்க ஃபீலிங்ஸை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. தேர் ஆர் கண்ட்ரோலிங் தேர் ஓன் ஃபீலிங்ஸ். ஐ see your trust issues. Friends, 2 couples. You are dealing with emotionally sensitive person or you. நீங்கள் கூட எமோஷ்னலி சென்சிட்டிவான பர்சனாக இருக்கலாம். ஒன் பர்சன் எமோஷ்னலி சென்சிட்டிவ்
எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹர்ட்டிங் ஈச் அதர், பிளேமிங் ஈச் அதர், டிஸ்டன்ஸ், செப்பரேஷன், நோ கான்டாக்ட், பிளாக், அன்பிளாக், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஒன் பர்சன் எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்கிறதுனால இந்த கனெக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. கொஞ்சம் யூ நோ யுவர் ஸ்டோரி வெரி வெல். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பிக் டாஸ்க், பிக் பில்லர். ஆக்சுவலி நீங்கள் ஆர் உங்கள் லவ்ட் ஒன் எமோஷ்னலி அட்ராக்ட் ஆகிருப்பீங்க ஈச் அதர். இப்போது அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னா பேகேஜாக இருக்குது. எமோஷ்னலி சென்சிட்டிவாக இருக்கிறது சம்டைம்ஸ் யூ லவ் இட், சம்டைம்ஸ் இரிட்டேட்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இரிட்டேட்டிங் யூ. திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. கைஸ் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன் கிட்ட என்ன அட்ராக்ட் ஆனீங்கன்னு. ஐம் கெட்டிங் த வேர்ட் ஃபேமிலி அண்ட் பேரண்ட்ஸ். இந்த கனெக்ஷன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர் எல்ஸ் உங்கள் பர்சன் ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க, இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் தட் எண்ட் அப் பண்ணிக்கலான்னு உங்கள் லவ்ட் ஒன் ரீசன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. தட்ஸ் வை நோ கான்டாக்ட், பிரேக்கப், ஆன் அண்ட் ஆஃப். திஸ் பர்சன் ஹாவ் ஃபேமிலி ப்ராப்ளம் ரைட் நவ். ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் லவ்ட் ஒன்னை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் லூசிங் தேர் ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபியர் இருக்குது, அவங்க ஃபேமிலியை லூஸ் பண்ணிடுவோம் இந்த ரிலேஷன்ஷிப்னால். அவங்க ஃபேமிலியை கன்சிடர் பண்ணியிருக்காங்க, உங்களை பற்றி அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க, பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்க ஃபேமிலியை பற்றி கன்சிடர் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க ஓவர் திங்க் பண்ணுறாங்க, டபுள் மைண்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு ஃபியர் இருக்குது. எஸ், அவங்க ஃபேமிலியை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அண்ட் உங்களையும் லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. திஸ் பர்சன் ஸ்டக் வித் யூ. டேட் ஆஃப் பர்த் 9/15/25, நம்பர் 3, நம்பர் 1, நம்பர் 14, நம்பர் 28. உங்கள் லவ்ட் ஒனுக்கு 2 திங் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க ஃபேமிலி, செகண்ட் ஒன் நீங்கள். நீங்கள் இப்போது செகண்ட் பிளேஸில் தான் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸில் இல்லை. டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட், டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி, டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். அவங்க இமேஜ் போயிடும்னு நினைக்கிறாங்க காய்ஸ். பேக்ரவுண்ட் இஷ்யூஸ், ரிலீஜியஸ் இஷ்யூஸ். This person wants to meet up, planning. உங்கள் லவ்ட் ஒன் உங்களை சீக்ரெட்டாக மீட் பண்ணணுன்னு பிளான் பண்ணுறாங்க. சீக்ரெட் மீட்டப் வித் யூ. பிஃபோர் ஐ சேட், உங்கள் லவ்ட் ஒன் சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறாங்க அண்ட் உங்களை சீக்ரெட்டாக மீட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. ப்ரைவேட் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் இன்னும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். லைக் தட். தே காண்ட் இக்னோர் யூ. உங்களை இக்னோர் பண்ண முடியல. இந்த கனெக்ஷன் வந்து ஆர்டினரி கேஷுவல் கனெக்ஷன் மாதிரி இல்லை. ட்ரூ கனெக்ஷன், ட்ரூ ஃபீலிங்ஸ், ரியல் ஃபீலிங்ஸ். உங்கள் பர்சன் உங்களை டைம் பாஸ் பண்ணுறாங்க, உங்களை சீட் பண்ணுறாங்கன்னா திஸ் இஸ் நாட் யோர் ரீடிங். ஐம் கெட்டிங் த வேர்ட் யுவர் தேர் சீக்ரெட் டைரி. நிறைய சீக்ரெட்ஸ் அவங்க உங்ககிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட, ஈவன் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அவங்க ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட மட்டும்தான் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. யுவர் தேர் சீக்ரெட் டைரி. உங்கள் லவ்ட் ஒன் உங்ககிட்ட மட்டும்தான் கைண்டாக இருந்திருப்பாங்க. நாட் எவ்ரிபடி. பர்த் மந்த் ஜான், ஃபெப், ஆகஸ்ட், செப்டம்பர். ஐம் கெட்டிங் த வேர்ட் பாஸ்ட் ஃபைட். உங்கள் லவ்ட் ஒன் பாஸ்ட் ஃபைட்லேருந்து ஸ்டில் நவ் ஓவர் கம் பண்ணலை. அவங்கள ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கு அந்த ஒரு மொமெண்ட். அவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி. இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க ஆஃப்டர் தட். அன்சேஃப். இது உங்கள் எனர்ஜியாக கூட இருக்கலாம். தட்ஸ் வை ட்ரஸ்ட் இஷ்யூஸ்.
அந்த பாஸ்ட் ஃபைட் இந்த ரிலேஷன்ஷிப்பை டிஸ்ட்ராய்ட் பண்ணியிருக்கு, ஸ்பாயில் பண்ணியிருக்கு. பிஃபோர் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும், ஹாப்பியாக இருந்திருப்பீங்க, ஹாப்பி கப்புள்ஸ். See this, they are trying, they are still trying. ஃபேமிலி ப்ராப்ளம்லேருந்து, ஃபியர், ஓவர் திங்கிங்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. they respect your feelings, they truly care about you. hidden emotions, hidden feelings, உங்களுக்கு தெரியாமல் நிறைய ஃபீலிங்ஸ் அவங்க ஹைட் பண்ணுறாங்க. உங்ககிட்ட அவங்க ஷோ ஆஃப் பண்ணலை, ஹிட்டனாக இருக்குது நிறைய ஃபீலிங்ஸ். உங்ககிட்ட ஷேர் பண்ணல. உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்திருக்கும். தட்ஸ் வை நீங்கள் ஜீரோ கிளாரிட்டியில் இருக்கீங்க, எம்டி. உங்கள் லவ்டு ஒன் வந்து சம் பீப்புள், சம் பேட் பீப்புள் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. தேர் ஆர் டேக்கிங் வெரி சென்சிட்டிவ். உங்கள் லவ்டு ஒன்னை மேனிப்புலேட் பண்ணுறது ஈஸி டாஸ்க், ஈஸி. அவங்கள யார் மேனிப்புலேட் பண்ணாலும் அவங்க மேனிப்புலேட் ஆகிடுவாங்க, வெரி ஈஸியாக அவங்கள பிரைன் வாஷ் பண்ணிடுவாங்க. உங்களை பற்றி, இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேடாக காசிப் பண்ணுறது, அவங்கக்கிட்ட நெகட்டிவாக சொல்கிறது. உங்கள் லவ்டு ஒன் டேக்கிங் சென்சிட்டிவ். somebody play with their mind, wrong advice. This person taking wrong advice. See this, they want to hold your hands right now. Guys, love yourself first. Letter I M A E H. First of all, உங்கள் loved one manipulation, fear, overthinking, third person, family problem, இதிலிருந்து அவங்க ஓவர்கம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் they need some time. அவங்கள ஹீல் பண்ணிக்கணும், அவங்க ஸ்ட்ராங்காக வந்து சேஞ்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட். டெஃபினெட்லி they have feelings for you. This person loves you, miss you, but no actions. உங்கள் லவ்டு ஒன் ஸ்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ டேஸ், இவ்வளோ மந்த்ஸ், இவ்வளோ இயர்ஸ் உங்கள் லவ்டு ஒன் ட்ரை பண்ணாமல் இருந்தாங்க. இப்போது அவங்க ட்ரை பண்ணுறாங்க. என்கரேஜ் them. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங், டோன்ட் டேக் இட் பர்சனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டேக் கேர், பாய், லவ் யுவர் செல்ஃப்.